அன்பான மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்றதை பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து அப்புறம் பிட்வீன் லஞ்ச் டைமில் கொஞ்சம் கீழே இறங்கி அப்புறம் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. பார்த்தீங்கன்னா ப்ராடர் மார்க்கெட் வந்து பேசிக்காக ஐடியும் பேங்கிங்கும் தான் ஹெவி வெயிட்ஸ் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவில் கொண்டு போச்சு. மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரெட்டில் தான் போச்சு இன்னைக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 567 பாயிண்ட், நேற்று 1200 இறங்கிச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து 567 பாயிண்ட் தான் அப்ல முடிஞ்சுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 131 பாயிண்ட். நேற்றும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 330 கிட்ட கீழே இறங்கிச்சு. இன்னைக்கு 131 பாயிண்ட் தான் அப்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வந்து 23,300 வந்து நிஃப்டி கீழே இறங்கி 23,155ல ஃபைனலாக க்ளோஸ் ஆச்சு. மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 721 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு வந்து ரைஸ் ஆச்சு 154. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய Q3 ரிசல்ட்டால இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பேங்க் வந்து அப்ல முடிஞ்சது. ஐடி ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் கியூவால இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2%. ஆல் மேஜர் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் புல் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸையும் சரி மார்க்கெட்டையும் சரி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரேடிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரம் லோலேருந்து ஒரு 2% வந்து அப்ல கொண்டு வர முடிஞ்சது. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட Q3 ரிசல்ட் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதால மார்க்கெட் அவங்க கொடுத்த ரிசல்ட் வந்து இது மீட் ஆனதால இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2% அப்ல முடிஞ்சது. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2024ல வந்து ஒரு ஃபேவரைட் ஸ்டாக்காக இருந்தது. நல்ல பூம்ல இருந்த அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 செஷனாக வந்து Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 2% லோவராக முடிஞ்சது. மேக்ரோ டெக்ல வந்து ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. சிஇஓக்கும் அவங்களுடைய பிரதருக்கு 2 பேருக்குள்ள சண்டை இருந்ததால இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% டவுன்ல முடிஞ்சது. ரியாலிட்டி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸ் ரியாலிட்டி ஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து 4% டவுன் ஆச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா ரியாலிட்டி ஸ்டாக்கும் ப்ரெஷர்ல இருக்கு. பூர்வாங்கரா, ஓப்ராய், கோத்ராஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% வந்து இன்னைக்கு ஃபால்ல முடிஞ்சது. பாலிகேப் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து 7% ட்ராப்ல முடிஞ்சது. ஈவன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்த அளவை கீழே இறக்கிட்டாங்க 7%. பாலிகேப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு இஷ்யூ இருந்தது லாஸ்ட் இயர் கூட, இன்பிட்வீன் ஒரு ஐடி ரைடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்கு, பார்க்கணும். டாடா கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்ததால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5% வந்து அப்ல முடிஞ்சது. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 20% ஜம்ப் ஆச்சு. இதனுடைய ஸ்டேட் ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருந்ததால. ஆனால் 20% ஒன் டேல ஜம்ப் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் மார்க்கெட்டை வந்து கணிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுன் ஆச்சு. இந்தியா சிமெண்ட்ஸ், இந்தியா மார்ட், ஐசிசி ப்ரூடென்ஷியல் இவங்களுடைய ரிசல்ட் வந்ததால இந்த ஸ்டாக் குவார்டர்லி ரிசல்ட் எதிர்பார்த்த அளவு இல்லாதால இது எல்லாமே நெகட்டிவ்ல இன்னைக்கு முடிஞ்சது. ஹட்கோ பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரெக்கவர் ஆச்சு. அது அவங்களுடைய ரிசல்ட் Q3 ரிசல்ட் வந்து நல்லா இருந்ததால. மிட் கேப் வந்து அண்டர் பர்ஃபார்ம்ல இருக்கிறதால ஓவராலா மார்க்கெட் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஃபேவரா இல்லை, டிக்ளைனாக தான் காமிச்சுது மிட் கேப் ஸ்டாக்கால. பிகாஸ் ஓவராலா பார்த்தீங்கன்னா டிக்ளைன்ல தான் இருந்தது. என்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து 1:3ல இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று பயங்கரமாக கீழே இறங்குச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு கிரீன் மாதிரி காமிக்குது. பட் ஆனால் இந்த மார்க்கெட்டை முதலே சொன்ன மாதிரி தான் ஜனவரி ஃபுல்லாகவே வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ February 1 சாட்டர்டே அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன மாதிரி பட்ஜெட் வருது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ என்எஸ்சி பார்த்தீங்கன்னா காலையிலலாம் பாசிட்டிவ்ல 23,300 அந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 23,000 கீழே டச் ஆகி போயிட்டு அப்புறம் மறுபடியும் லாஸ்ட் ஒரு 2 o'clock அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆகி முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50ல உள்ள 23 ஸ்டாக்ஸ் 26 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 24 டிக்ளைன் ஆகுது, 1 வந்து அன்சேஞ்ச் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னன்னா லாஸ்ட் அதாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பேங்க் ஸ்டாக் பூஸ்ட் ஆனதால தான் வந்து சென்செக்ஸ் ஒரு 560 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து ஒரு 23,100க்கு மேல ஒரு டீசெண்டா முடிஞ்சது. நிஃப்டி வந்து 23,000க்கு பிரேக் ஆகி கீழே இறங்குச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல, மார்க்கெட் பார்க்கணும். இந்த பிஃபோர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இது மறுபடியும் கீழே இறங்குமா என்ன ஆகுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹெச்டிஎஃப்சி Q3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. அதே நேரத்தில் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா
ப்ராஃபிட் growth வந்து மாடஸ்டா தான் இருக்குன்றாங்க. ஸோ அது வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. ஒன்று மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏவும் நெட் என்பிஏவும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரியிங் பாயிண்டா இருக்கு, அட்டென்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.42% அப் ஃப்ரம் 1.36லேருந்து 1.42% போயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.46, அதாவது 0.41லேருந்து 0.46க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது ஒரு கன்சர்ன் இருக்கு. இது மட்டும் நல்லா இருந்தாலும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஸ்டாக் ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இவங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பியூரட் பிசினஸ் வந்து டைவெஸ்ட்மெண்ட் பண்ணதால அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு 509 crores வந்து கிடைச்சதால வந்து இந்த வாட்டி Q3 ரிசல்ட் வந்து நல்லா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு ஐஸ்கிரீம் பிசினஸ் இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் முதல்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதை டிமர்ஜர் பண்ண போறாங்க. ஸோ டிமர்ஜர் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து தனியா லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி பூஸ்ட் இருக்கிறது பேட்லையும் எபிட்டாலையும் மார்ஜின் பெட்டர் எஸ்டிமேட் மோர் தென் எஸ்டிமேட்டா இருக்கு. பட் ஆனால் இவங்க வந்து ஆப்ரேஷனல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு. இவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ஜினை வந்து மெயின்டைன் பண்ணும். அதே நேரத்தில் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியும் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோலும் நல்லா இருந்ததால இந்த அளவு அவங்களால இந்த மாதிரியான எக்கானமி கண்டிஷன்ல அவங்க இந்த ரிசல்ட்டை கொடுக்க முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q3 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஸ்கை ராக்கெட்ல 424% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஐ திங்க் இது வரைக்கும் வந்து Q3 ரிசல்ட்லேயே இவங்க தான் ஹையஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற ரீசன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் பேட் வந்து 424% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மெயினா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய வேல்யூ அன்லாக்கிங், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரெவியூஸ், சப்சிடியரிஸ் அண்ட் டிசிப்ளின் கேபிட்டல் அலோகேஷன், அதனால டிசிப்ளின் கேபிட்டல் அலோகேஷனால இந்த அளவு பேட் அவங்களால கொண்டு வர முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாரத் பெட்ரோலியம், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இவங்க வந்து ஒரு ₹5 வந்து ஷேர் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓவராலா பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பேட்லையும் எபிட்டா மார்ஜின்லையும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இது வந்து காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேலஞ்ச் இருக்காத மார்ஜின் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கு. பட் ஆனால் இப்போ ட்ரம்ப் ட்ரில்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் வந்து இப்போ ஆயில் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சாருன்னா இப்போ அட்லீஸ்ட் ஆயிலுடைய பேரனுடைய காஸ்ட் கம்மியாச்சுன்னா தென் இவங்களோட மார்ஜின் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது டாக்டர் ரெட்டிஸ் Q3 ப்ரிவியூ தான், இன்னும் ரிசல்ட் வரல. அவங்க என்ன ப்ரிவியூ சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து மே ரைஸ் 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. யூஎஸ்னுடைய சேல்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஆல்மோஸ்ட் 3.9%, இன்ஃபோசிஸ் 3%, டாடா கன்சல்டன்சி வந்து 2.9%, டெக் மஹிந்திரா 2.4%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.8%. லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 3.1%, டாடா மோட்டார்ஸ் 2.37%, ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1.93%, பவர் கிரிட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 1.59%, ஆக்சிஸ் பேங்க் 1.12%. ஆக்சிஸ் பேங்க் வந்து மறுபடியும் இன்னைக்கு 52 வீக்ஸ் ஸ்லோவா டச் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி மிட் கேப் 50ல பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் 1.8%, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் வந்து 1.8%, லூபின் 1.8%, இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 1.6%, கோல்கேட் பால்மணி 1.6%, எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 0.5% இன்னைக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. எம்ஆர்எஃப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் ஸ்லோவா டச் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1,25,000லேருந்து இன்னைக்கு 1,11,000க்கு இந்த ஷேர் வந்துருச்சு. பாலிகேப் பார்த்தீங்கன்னா 6.6% ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து அடிச்சிருக்காங்க. டிக்சன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.7%. இந்த ஸ்டாக் வந்து என்ன சொல்றாங்கன்னா 12,250 வரைக்கும் இந்த ஸ்டாக் இறங்கும் அப்படின்னு சொல்லி புரோக்கரேஜ் சொல்றாங்க. இது பார்க்கணும், வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்கணும். பர்சிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4.1%, ஓரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1.8% வந்து டிராப்ல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டெக்ஸ்ல மெயினா வந்து மிட் கேப் 100 1.34, நிஃப்டி ஸ்மால் கேப் 1.36, அதே மாதிரி
நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 0.85. ஸோ இண்டெக்ஸில் இந்த பாதி ரெட்டு பாதி கிரீன்ல இருந்து இன்னைக்கு. அதுக்கு அடுத்தது செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி வந்து 2.1%. இன்னைக்கு ஐடி தான் மார்க்கெட்டை வந்து புல்லப் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் சர்வீஸ் 0.5%, 0.7 நிஃப்டி ஃபார்மா, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து 0.5. நிஃப்டி ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4.6% டவுன். நேற்றும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4%, இன்னைக்கும் 4.6% இண்டெக்ஸ் டவுன் ஆச்சு நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி ப்ரீமியம் ஹவுசஸ் தான் விற்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் பிலோ 1 crore வந்து அவ்வளோ மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து 1 crore அளவுக்கு வாங்குற அளவுக்கு இன்கம் ஆகலை. ஸோ அதனால வந்து எல்லா ரியாலிட்டியுமா வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. அந்த பூம் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் ஒரு லெவலுக்கு மேல பூம் ஆகுமான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில ஸ்டாக்ஸை பார்ப்போம். என்னென்ன இந்த சில ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து பயங்கர ஃபேவரட்டான ஸ்டாக். எல்லா மீடியா எல்லா இன்ஃப்ளூயன்சரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டாக் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரில உள்ளது பார்த்தீங்கன்னா நீங்க ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இதனுடைய 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 127, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 304. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 1 monthல மட்டும் 20% டிராப்ல இது வந்து டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 210க்கு கீழே கூட போயிட்டு மறுபடியும் அப்ல முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ப்ரெஷர்ல இருந்தது. ஆல்மோஸ்ட் இவங்களோட பார்த்தீங்கன்னா 44,600 crore லாஸ் ஆயிருக்குன்றாங்க இவங்க. ஷேர் பார்த்தீங்கன்னா 3 daysல 18% டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள்ட்ட ஒரு குயிக் காமர்ஸ் யூனிட் பிளிங்கெட் இருக்கு. அதை வந்து பயங்கர எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க. அதுலேருந்து அந்த பிசினஸ்லேருந்து லாஸும் ஆகிட்டு இருக்கு. நேற்று வீடியோலையும் சொல்லி வந்தேன். அதில் ஆல்மோஸ்ட் 100 crore மேலே வந்து அதில் லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய பீரியட் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 130 to 320 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கொண்டு வரலாம். இப்போ இந்த ஸ்டாக்லாம் வந்து லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாம குவார்டர் பேசிஸ்ல அதாவது ஸ்டார்ட் அப்பா இருக்கிற வரைக்கும் யாரும் அவங்க இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டை வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக்ல வந்ததுக்கு அப்புறம் குவார்டர் பேசிஸ்ல இவங்க வந்து பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணலன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி காமிக்கலன்னா இந்த ஸ்டாக்லாம் மேலே போறதுக்கு சான்சஸே இல்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் ஜொமேட்டோ ஸ்விக்கி இவங்க ரெஸ்டாரண்ட் ஆல் இண்டியா ரெஸ்டாரண்ட் இதுல இருந்து அவங்களும் வந்து ஒரு மோனோபொலி இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஸ்குவீஸ் பண்றாங்க. அது இல்லாம முதல்ல இவங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரா தான் இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் கஸ்டமருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்களே ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் என்ன பண்றாங்கன்னா அவங்களே கிளவுட் கிச்சன் வச்சுக்கிட்டு அவங்களே வந்து நான் பிராண்டட் இதை கொண்டு வந்துட்டு ஸோ அதுல இருந்து பிசினஸ்ல இருந்து கொண்டு வர முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25.5% வந்து இப்போதான் ரீசெண்ட் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25% டவுன்ல இருக்கு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 617, 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 391. இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஸ்டாக் தான், வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு. இவங்களோட இது என்ன இருக்கு, ப்ராடக்ட் எதுவும் கிடையாது, ஒன்லி ஆப்பை வச்சுக்கிட்டு டெலிவரி தான் பண்றாங்க. பார்க்கலாம் எப்படி இந்த ஸ்டாக் இந்த 2 ஸ்டாக் என்ன பண்ண போறாங்கன்றது. அதே மாதிரி காம்படிஷன் அதிகமாயிட்டு இருக்கு. ஃபுட் டெலிவரிலையும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்கிறதால இந்த 2 ஸ்டாக்கும் அண்டர் ப்ரெஷர்ல தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 monthல ஆல்மோஸ்ட் 36% டவுன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது 456 460 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் லைட்டா மேலே வந்தது. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர இப்போ இவங்களுடைய Q3 ரிசல்ட் வரல. Q3 ரிசல்ட் வரதுக்குள்ள என்ன ஆகும்னு தெரியல. Q3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் லோ வந்து 321. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிப்ரவரியில 321 டச் ஆச்சு. டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 795, ஜனவரி 2nd 795 ஆச்சு. 52 வீக் ஹை. இந்த ஸ்டாக் வந்து தடுமாறிட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கணும், எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 monthல ஆல்மோஸ்ட் 21% டவுன்ல இருக்கு. இந்த ஸ்டாக்கும் பாருங்க 52 வீக் லோ வந்து பாத்தீங்கன்னா 2955, அதுக்கப்புறம் 52 வீக் ஹை வந்து பாத்தீங்கன்னா 8345. இந்த ஸ்டாக்லாம் ரைட் ஓகே, எல்லாம் மீடியாவில் பேசி 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 சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா ஓட விட்டாங்க. ஒன்ஸ் இறங்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் கப்சிப்புன்னு இருப்பாங்க. அதுதான் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம இன்வெஸ்டர் வந்து விழிப்பா, ரீட்டைலர் இன்வெஸ்டர் வந்து விழிப்பா இல்லாட்டினா
சொல்றதை கேட்டுட்டு பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தான் முடியும். பெரிய ஸ்டாக் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் இயர்ல 2024ல வந்து ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துலயே இது கீழே இவ்வளவு தூரம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெண்டுடைய இதை பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி 200 டிஎம்ஏக்கு கீழே வந்துருச்சு. 200 டிஎம்ஏ பாத்தீங்கன்னா 6048 அதுக்கு கீழே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அநேகமா இந்த ஸ்டாக் ஈவன் 5000 கூட டச் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். எப்படி போக போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 52 வீக்ஸ் லோவர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து 52 வீக் லோவர் டச் ஆயிருக்கு. ஆஸ்ட்ரால், ஆக்சிஸ் பேங்க், பேட்டா, பிர்லா சாஃப்ட், செல்லோ வேர்ல்டு, டெலிவரி, ஈஸி ட்ரிப் பிளானர், கிரைண்ட்வெல் நாட்டன், இந்தியா மார்ட், ஜேகே டயர்ஸ், விஐபி இண்டஸ்ட்ரீஸ், ZF கமர்ஷியல்ஸ், அதே மாதிரி கேபிஐடி டெக், எம்ஆர்எஃப், நெட்வொர்க் 18, பிவிஆர் ஐநாக்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், ரோட் மொபைல், ஆர்ஆர் காபல், ஸோ ஸ்ட்ரெல்லிங் அண்ட் வில்சன், டன்லா பிளாட்ஃபார்ம், டாடா டெக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேர் வந்து 900 கிட்ட இருந்தது, அப்படியே கீழே இறங்கி வந்து இப்போ வந்து 788 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் இந்த ஸ்டாக்ல வந்து 52 வீக்ஸ். நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் 52 வீக்ஸ்ல டச் ஆகிற ஸ்டாக்லாம் ஒரு 5 ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு எப்போ 52 வீக் ஹை அடிக்குதோ அப்போ அந்த டைம் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா. பட் எனவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் இந்த 7 இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா சிவியர் டிக்ளைன்ல இருக்குன்றாங்க லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. அதாவது நிஃப்டி எனர்ஜி, ஒரு காலத்துல நிஃப்டி எனர்ஜி ஏத்துறாங்க, எல்லாம் அப்படி ஆகும் இப்படி ஆகும்ட்டு. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல -16 பாயிண்ட்ல இருக்கு. நிஃப்டி 200ல மொமெண்டம் 30 ஸ்டாக்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 16% டவுனு. நிஃப்டி ஹை பீட்டா 50 அதுவும் பார்த்தீங்கன்னா 16% டவுனு. நிஃப்டி மெட்டல் ஆல்மோஸ்ட் 16% டவுனு. நிஃப்டி கமாடிட்டிஸ் அதுவும் 16% டவுனு. நிஃப்டி 500ல மொமெண்டம் 50 அதுவும் 16% டவுனு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடி வாங்கிடும். மியூச்சுவல் ஃபண்ட் பாருங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் குவார்டருக்கு முன்னாடி என்ன ரேஞ்சில் இருந்து இப்போ இந்த குவார்டர்ல எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இண்டிசஸ் இந்த 7 இண்டிசஸ் வந்து பயங்கரமா டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னும் காலம் இருக்கு, இன்னும் 2 மாசம் இருக்கு இந்த ஃபைனான்சியல் இயர் முடியறதுக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ட்ரில்லியன்ல இருக்கு. ஸோ ஒரு ட்ரில்லியன்னா பார்த்தீங்கன்னா 1 lakh crore. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 10.6 lakh crore வந்து ஸோ 10.6 ட்ரில்லியன் வந்து கலெக்ஷன். அதாவது வந்து 28% தான். கார்பரேட்டர் வந்து வாங்குறதே 10.2, இது 27%. ஆனால் இன்கம் டேக்ஸ் பீப்புள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா 11.5%, 30%. இதுதான் எல்லாரும் டாக்ஸ் பே பண்றவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதாவது ஜனங்கள்ட்ட இருந்து இன்கம் டேக்ஸ் மூலியமா ஹையஸ்ட் இன்கம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இங்கேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டியில பார்த்தீங்கன்னா 3.2 ட்ரில்லியன், 2.4 ட்ரில்லியன் வந்து மற்ற இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டம் டியூட்டிலேருந்து வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த பட்ஜெட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதை பார்க்கணும். வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். கோல்டு இன்னைக்கு பயங்கரமா விலை ஏறி இருக்கு. ஒரு கிராம் வந்து ஆல்மோஸ்ட் 7,525 டச் ஆயிடுச்சு. 75 ரூபாய் ஏறி இருக்கு. 8 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கிராஸ் ஆயிடுச்சு. 60,200, ஆல்மோஸ்ட் 600 ரூபாய் விலை ஏறி இருக்கு. லாஸ்ட் 10 டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 150, 200 ருபீஸ், 185 ருபீஸ் வந்து ஒரு கிராம்க்கு 185 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 கேரட் பார்த்தீங்கன்னா 8,209, 86 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 கிராம் பார்த்தீங்கன்னா 65,672, ஆல்மோஸ்ட் 688 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐடிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் எஃப்ஐஎஸ் வித்துருக்காங்க. நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. 4,026 crores. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,640 crores. ஓவரால் இந்த மந்த் ஆல்மோஸ்ட் 60,859 crores வந்து எஃப்ஐ வித்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஆளுங்க டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணி 60,829 crores வாங்கியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐ போக போக இன்னும் மார்க்கெட் வந்து ப்ரெஷரில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும், உங்களுக்கு தேவையான ஷேரை டிஸ்கஸ் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய கமெண்டில் பதிவு செய்யவும் அந்த ஷேரை எடுத்து டிஸ்கஸ் செய்யலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.